ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், a day in my life பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஒரு ஃபைனான ஒரு சண்டே. பிகாஸ் மண்டேலேருந்து வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப வந்து என்கேஜாக இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாக. மார்னிங் வந்து நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஒரு 6:30 வரைக்கும் கூட விடிய மாட்டேங்குது. தட் மீன்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கலை. ஸோ ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இது எங்களோட கார்டன். அப்புறம் வந்து மழையும் பெய்யுது அப்பப்போ. அண்ட் தென் பயங்கரமான குளிர். நைட்டு கூட அவ்வளோவா கூலாக இல்லை. மிட் ஆஃப் தி நைட், தட் இஸ் ஒரு 3 o'clock 2 o'clock அந்த டைமில் சரியான குளிர். தூக்கம் வரவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி செமையாக குளிருது. 2 பெட்ஷீட் எடுத்து மூட வேண்டியது இருக்குது. காலை எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா சாதம் வைப்போம். ஸோ நிறைய பறவைகள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடும். புறா, காக்கா, அணில் அண்ட் அப்புறம் வந்து கிளி, மயில், இதை மாதிரி விதவிதமாக நிறைய பறவைகள் வரும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரும். எங்கள் வீட்டில் நாங்கள் ரெகுலராக வந்து அரிசி வைக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு நிறைய பறவைகள் வரும். ஸோ இதுதான் நான் போட்ட கோலம், நல்லா இருக்கான்னு பாருங்கள். சரி, ஓகே, மார்னிங்கே ட்ரெஸ் வாஷிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாஷிங் வேலை பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. வீக்லி ஒன்ஸ் நானே என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சிப்பேன். வீக்லி 1 or 2 வந்து துவைச்சா நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும். அப்புறமா நாளைக்கு காலேஜ் இருக்கிறதுனால என்னோடய காலேஜ் பேக்கையும் வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ண வச்சாச்சு. பொதுவாகவே அது வந்து சின்ஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் ஸ்கூல் டேஸ்லேருந்து நடக்கிறது தான். புதுசாக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பேக், லஞ்ச் பேக்லாம் வாஷ் பண்ணுவோம். மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தக்காளி சட்னி அண்ட் தென் பழம் தான். ஸோ தோட்டம் கொஞ்சம் இலெல்லாம் பழைய இலெல்லாம் விழுந்து ரொம்ப வந்து கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் தூத்து தீ வச்சாச்சு. இந்த தீ வச்சதுக்கப்புறம் இது சாம்பலாக மாறினதுக்கப்புறம் இது ஆஸ் யூஷுவல் செடிக்கு வந்து நாங்கள் உரமாக வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி தான் போகும். டு தி மேக்ஸ் வந்து எனக்கு தோட்டம் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். இது எந்த கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில். நல்ல வேளை சீக்கிரம் போயிருக்கோம். ஏன்னா இப்போ மார்கழி மாதம் நடக்கிறனால காலையில் சீக்கிரம் அரௌண்ட் 10:30 11:30க்கே வந்து காலையில் கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 10 minutes லேட்டாக போயிருந்தா கூட நாங்கள் வந்து கோயிலை வந்து பார்த்துக்க முடியாது. ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்ன ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நரசிம்மர் கும்பிட்டதுக்கப்புறம் சைடில் சன்னதியில் வந்து 2 அம்மன் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி வந்தோம். ஃபஸ்ட்டு சுற்றி வரும்போதே வந்து ஸ்க்ரீன் போட்டாங்க. திரும்ப அந்த ஐயர் சொல்லிட்டாங்க ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து டவுனில் 2-3 ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னாங்க. உடனே நான் வெளியே இருந்து கோலப்பொடி அண்ட் தென் கடைகளெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு தென் வீட்டை பார்த்து வந்துட்டோம். பாத்திர கடைக்குள்ளே போனாலே எங்கள் அம்மா வரதுக்கு டைம் ஆகும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பாத்திரம்னா அவ்வளோ பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக பாத்திரம் சேர்த்து வைக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆசை. ஸோ வாங்கி வச்சுட்டு எதுக்கு இது, உங்களுக்கு தான் நிறைய இருக்குது, தாத்தாச்சு கொடுத்தது இருக்குது, அப்பா நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, இது போக நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லடி நான் உனக்கு தான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐஸ் மலையை தூக்கி தலையில் வச்சுருவாங்க. இது எல்லா அம்மாமாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன். டவுன்லாம் போயிட்டு வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு வரப்போ டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து பருப்பு சாதம், தட் மீன்ஸ் திருநெல்வேலி சைடில் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியூரில் வந்து பருப்பு சாதம் இல்லட்டா பிஸ்மிலாபாத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்சம் உதிராக இருந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் சைடில் வந்து அரிசி பருப்பு சாதம்னு சொல்கிறாங்க. இதே இது கொஞ்சம் வந்து இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிஸ்மிலாபாத் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைமாரெலாம் சென்னையில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைடிஷ் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா துவையல் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் மாங்காய் ஊறுகாய் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் இந்த வாட்டி மாமரத்தில் வந்து நிறைய வந்து மாங்காய் காய்ச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தோம். எங்கள் மாங்காய் வந்து புளிக்கவே புளிக்காது. அதுக்கப்புறம் கீரை கெட்டு வாங்கிட்டாங்க. சரி வேஸ்ட் ஆக வேண்டாம், நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பொரியல், துவையல், அதுக்கப்புறம் வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாய் துண்டுகள், இவ்வளோதான். ஒரு ஆம்லேட்டும் போட்டு தரவான்னு கேட்டாங்க. வேண்டாம், இதுவே இருக்குது, இதுக்கப்புறம் எதுக்கு ஆம்லேட் தேவையில்லாமல் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல வெயில் எடுத்துச்சு. சரி, மழை நேரனால இவ்வளோ நாளாக மிளகாய், மல்லி எல்லாம் காய வச்சு திரிக்கவே முடியல. ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப பேடாக இருந்துச்சு கிளைமேட் திருநெல்வேலியில். ஸோ இந்த பொருட்களெல்லாம் காய வச்சுருக்கோம். இதெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் மில்லில் போய் திரிக்க கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் குழம்பு வந்து வைக்க முடியும். ஈவினிங் மேலே ஜியோ மார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா அந்த டிடர்ஜென்ட் திங்ஸ் தான். ஸோ அதை ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ரொம்ப அழகாக ஹம்பிளாக வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. டெலிவரி பாய்ஸ்ட்டு என்றைக்குமே வந்து நம்ம மூஞ்சை காட்டவே கூடாது. என்னடா நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் அவங்ககிட்ட ஒரு மாதிரி ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறது, மாடிக்கு வந்து கொடு, ஏன் லேட்டு, அண்ட் தென் ஆன்லைனில் அவங்களுக்கு பேடான ஃபீட்பேக் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வேலையை பார்க்குறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா டிராஃபிக்கில் அவங்க நமக்காக வராங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், டிராஃபிக்காக தெரியும். அண்ட் தென் அவங்க கொண்டு வரணும் பொருள். அவங்க லேட்டாக நமக்கு கொண்டு வந்து எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. பிகாஸ் நம்ம கருப்பாக சிவப்பான்னு கூட அவங்களுக்கு தெரியாது.
ஸோ அப்படிப்பட்ட ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. பிகாஸ் நம்ம இப்போ டோட்டலி விண்டோ ஷாப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இதை மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மனுஷங்க நமக்கு வந்து கொடுக்குறப்போ அவங்கள ஹானர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ அந்த பொருள்லாம் வாங்கினதுனால பல்லாரி வந்து ரேட் ஒரு 5 ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தான். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நல்ல பல்லாரி, கொஞ்சம் கெட்ட பல்லாரி, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் நான் வந்து வீட்டுக்கு தேவையான பன்னீர், தென் பேஸ்ட்டு, தென் விம் பார், கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், கரம் மசாலா, இந்த மாதிரி திங்ஸ் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஆனியனோட இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சில ஆனியன் நல்லாயிருக்கு, ஒரு சிலது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து கண்டிப்பாக அவன் வந்து தன்னோட உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி வெளியே தள்ளலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றினேன். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து செம்பருத்தி குச்சி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அது தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் இது வந்து இருவாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி, மல்லிகைப்பூ மாதிரி பெருசாக ஒரு 3 அடுக்கு வரும். பூத்தா சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவினிங் ரெகுலராக என் செடியிலேருந்து கலர் பிச்சி, இது வந்து கொஞ்சம் வைலட் கலரில் இருக்கும். இதை ரெகுலராக நான் பறிச்சிடுவேன். ரெகுலராக பறித்து கட்டுவேன். அதுக்கப்புறம் தலையில் வைப்பேன், சாமி ஃபோட்டோஸ்க்கு போடுவோம். இந்த மாதிரி நான் பண்ணுவேன். பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பூக்குது அப்படின்னா நம்ம ரெகுலராக பறிச்சுக்கணும். இல்லைன்றாலே வந்து பூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து நாங்கள் யூஸ்வலாகவே டெய்லி வந்து அரிசி போடுவோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லில். ஸோ நிறைய பறவைகள் வரும். மயிலிருந்து எல்லா சின்ன சின்ன சிட்டுக்குருவியிலேருந்து கிளியிலேருந்து எல்லாமே வரும். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் காமிக்கிறேன். நாங்கள் ரெகுலராக போட்டு பழக்கினதுனால எல்லா பறவைகளும் வரும். அதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் அத்தைமார்ட்ட இருந்தாலும் அரிசியெல்லாம் வாங்கியாவது போட ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் கொடுங்க, நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஈவினிங் வந்து மூனை பார்த்துட்டு, ஃபுல் மூனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே வந்து மூணு நல்லா இருந்துச்சு அப்படின்னால அதை ஃபோட்டோ எடுத்து என் ஃபோனில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா செம்ம மழை இங்கே திருநெல்வேலியில். ஸோ எங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெய்பர், அந்த மாதிரி சொல்லலாம், வெரி க்ளோஸ் டு ஹார்ட், அவங்களோட ரிசப்ஷன். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இப்போ புதுசாக கட்டியிருக்கக்கூடிய காப்பர் லீஃப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டோட குட்டி மால் நினைக்கிறேன். ஐ மீன் எஸ், மாடியில் இருக்குது. 4th ஃப்ளோரில் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே அட்டன் பண்ண போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கிட்ட தான் அந்த காப்பர் லீஃப் ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹைவேஸில் நாங்கள் போயிருந்தோம். சம்மர் ரெயின். ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் வந்து பொதுவாகவே ரொம்ப கூலாக இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். அதை மாதிரி ஹோட்டல் வந்து நாங்கள் போயிருந்தோம். போன கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கெஸ்ட் எல்லாருமே வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ போன உடனே வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, வாட்டர்மெலான் ஜூஸ். தட் வாஸ் நைஸ் என்ட்ரன்ஸில். அண்ட் காப்பர் லீஃப் அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஃபுட்டோட ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் ஹைவேஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹைவேஸில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போனோம் அப்படின்னா தூத்துக்குடி ரோட். பட் நம்ம நார்மல் 4-வே ட்ராக்கில் இருக்கக்கூடிய மற்ற 2 சைடு ரோட்லேயும் நம்ம வந்தோம் அப்படின்னா நாகர்கோயில் போகிற மக்கள் அண்ட் தென் கன்னியாகுமரி போகிற மக்கள் யாருக்குனாலுமே வந்து ஹைவேஸோட எட்ஜில் இருக்கிறதுனால, மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பஃபே டிஷ்ஷஸ், போத் வெஜிடேரியன் அஸ் வெல் அஸ் நான்வெஜ் மெனு. நான் ஃபுட்டை மட்டும் நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன்னு இல்லை, லைக் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. உள்ள டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ஃபுட்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தென் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், நான், அதுக்கு வந்து ஒரு சிக்கன் பட்டர் சிக்கன் மாதிரி ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் பரோட்டா, அதுக்கு ஒரு குருமா, அப்புறமா வந்து ஃப்ரூட் சாலட், தென் கொண்டக்கடலை, தென் போனோடனே ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து நல்ல வந்து ஒரு கார்ன் வித் சூப், அண்ட் தென் ஐஸ்கிரீம், தென் ப்ரெட்டில் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஜாங்கிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு குட் ஃபைன் டே. பிகாஸ் நாங்கள் அடிக்கடி போயிட்டு காப்பர் லீஃபில் போய் சாப்பிட்டுக்கோம், போத் வெஜ் சைட் அஸ் வெல் அஸ் நான்வெஜ் சைட். ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் மேலே போயிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோஸ் போடணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த ரவுண்டான ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ட்ராவல்.
ஈஸி ஃபார் யூ டு கம். ஸோ இதுதான் ஹைவேஸ். ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து பாளையங்கோட்டை அண்ட் தென் இப்படிக்கா போனீங்க அப்படின்னா தூத்துக்குடி. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா தட் இஸ் வைர மாளிகை ரூஃப் டாப். அது வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே இங்கே வந்து நம்ம போயிருக்கோம், வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். தேட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த மினி வ்ளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.